إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم قول الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய ஜமாத்திலே நம்மை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எஜமா சேரில் உட்காருங்களேன். காலையிலேருந்து பாவம் அலைச்சல் எஜமானு. சேர் போடுங்கம்மா. பெரியவ நீ அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸு பேசப்படக்கூடிய இடமாக அல்லாஹ் இந்த இடத்தை ஆக்குவானாக. இன்னும் பல்லாயிரம் மக்கள் வந்து மார்க்க கல்வியை பயின்று இவ்வுலகமெல்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வல்லப்பட்டியில் வந்து உள்ளே நுழைவதற்கு முன்பு வண்டியில் வந்து கொண்டிருந்த பொழுதே அல்ஹம்து சூரா ஈசால் சவாப் அல்ஹம்து குல்வா சூரா ஓதி இங்கிருந்த மகான்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா, என்னுடைய தாதா அப்துல் கரீம் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் மற்ற எல்லா அவுலியாக்கள், இதுவரை இங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும் அந்த நன்மையை எத்தி வைத்துவிட்டு, ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன், யா அல்லாஹ் ஒரு பரக்கத்தான இடத்தில் என்னை சென்று என்னை இறக்குவாயாக, நீ மக்களை தங்க வைப்பவர்களில் நீ மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவா ஓதும்படி அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான். இது குர்ஆனில் வரக்கூடிய துவா. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஓதுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அல்லாஹ் சொல்றது மிஸ்கின் பொறவச்சேரியில் 25 வருடங்கள் அல்லாஹ் தஆலா அங்கே வேலை வாங்கினான். பின்பு அங்கே பள்ளி மதரசா கட்டிடம் மிக பழுதடைந்து அதை இடித்து கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது எங்கே போகிறதுன்னு ஒரு குழப்பம். அந்த நேரத்தில் 3 துவாக்கள் அதிகமாக ஓதணும். ஒன்று இந்த துவா, ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். இந்த துவா யார் ஓதுன துவா சொல்லுங்கள்? இந்த துவா யார் ஓதுன துவா? இர்ஷாத் மைக் செட் எதுவும் இல்லையா? யார் ஓதுனது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா, ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். ரப்பே ஒரு முபாரக்கான இடத்திலே, பரக்கத்து தரக்கூடிய இடத்திலே என்னை நீ தங்க செய்வாயாக.
சுப்ஹானல்லாஹ். மனிதர்களை தங்கச் செய்வதில் மிக மேலானவன் நீயாக இருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரகம் வ அன்த கைருல் முன்சிலின். சொல்லுங்களா, ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரகன் வ அன்த கைருல் முன்சிலின். இந்த துஆவை ஓதினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான் அவங்களுக்கு? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எந்த அளவு அவங்க புள்ள குட்டிகளில் எந்த அளவு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான் என்று கேட்டால், இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா புள்ள குட்டியும் அவங்க புள்ள குட்டி தான். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு பரக்கத் செஞ்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி துனியாவில் எவ்வளோ பேர் இருக்கும்? 800 கோடி பேரும். 800 கோடி பேரும் நூஹ் நபியுடைய புள்ள தான். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். வாஹ் 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 வாஹ். சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுக்குறாங்க பாருங்கள். வாஹ். இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியம் கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரை விட்டு கிளம்பி கனானுக்கு போயிட்டாங்க. மிஸ்ரை விட்டு கிளம்பி கனான் என்ற பிரதேசத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அவர்களுக்கு அங்கே உண்ண உணவோ தங்குமிடமோ எதுவுமே இல்லை. அனாதையாக நிற்கிறாங்க. அங்கே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். எந்த ஹைரை என் தக்தீரில் எழுதி வைத்திருக்கிறோ அதன் பக்கம் நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னி ஃபகீர், நான் ரொம்ப தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லலை. ரப்பி இன்னி ஃபகீர், நான் உன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல்ல ஜி, அப்படின்னு மட்டும் சொல்ல நபி. டி ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய பை, நான் உன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு நீ உன் பக்கம் சதா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னி ஃபகீர், இன்னி மின் ஹைரின் ஃபகீர். அப்போ யாரெல்லாம் நீ எதில் கொடுக்குறாயோ அதில் ஹைரின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ ஷர்ரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. நீ எதை கொடுத்தாலும் அதனுடைய ஷர்ரை விட்டு என்னை பாதுகாத்துக்கோ. அதன் ஹைரை மட்டும்தான் உன்ட்டு நான் கேட்குறேன் ரப்பே. ஒவ்வொரு வஸ்துலையும் ஹைரும் இருக்குது, ஷர்ரும் இருக்குது. அப்போ லா நாஃபிய இல்லல்லா, லா லார இல்லல்லா. அப்போ ஒவ்வொரு வஸ்துலையும் ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும். யா அல்லாஹ், அந்த வஸ்துடைய ஹைரே உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய. யா அல்லாஹ், எனக்கு என்று எதை நீ எழுதி வைத்திருக்கிறாயோ அதை எனக்கு கொடுத்தா போதும் ரப்பே. அடுத்தவங்களுக்குள்ள நான் ஆசைப்படவே இல்லை. யாவா ஜி ரைட், அடுத்தவர்களுக்குரியதுக்கு நான் ஆசைப்படவே இல்லை. புரிஞ்சுக்கலாம். எனக்கென்றது என் தக்தீரில் எதை நீ வைத்திருக்கிறாயோ, என்னுடைய தக்தீரில் எந்த வஸ்துவை நீ வைத்திருக்கிறாயோ அதன் பக்கம் நான் ஆசை உள்ளவனாக தேவையுள்ளவனாக இருக்கிறேன். யாரும் யாரை பார்த்தும் ஏங்க தேவையில்லை. எனக்கு அது ஏன் கிடைக்கல, எனக்கு இது ஏன் கிடைக்கல என்று. எனக்கென்று நீ என்ன வைத்திருப்பாய ரப்பே, அது எனக்கு கொடுத்து என்னை சந்தோஷமாக்கி ரப்பே. சவுண்டு ஏன்பா வருது? ஆஃப் பண்ணு. என் தகுதியில் எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறியோ நீ அதை எனக்கு கொடுத்தா போதும் ரப்பே. அதை உன்ட்ட தேவை எவ்வளோனா இருக்கிறேன்லான்னு கேட்டான். ஏன்னா பிறர்து நம்ம ஆசைப்பட்டு அடையக்கூடிய எதுவுமே இல்லை. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமி நின்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி துஞ்சுவதே மாந்திர செயல் அப்படின்னு சொல்லுவாங்க நாளடியார். நீ என்னதான் அழுது கதறினாலும் உனக்கு எது வரவே வராது.
சுப்ஹானல்லாஹ். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா. சுப்ஹானல்லாஹ். உனக்குன்னு அல்லாஹ் என்ன வச்சுட்டானோ நீ போன்னு சொன்னாலும் போகாது, சுப்ஹானல்லாஹ். வந்தே தான் தீரும். அல்லதி குசிம லக, வாஹ் வாஹ் வாஹ். உனக்கு என்று அல்லாஹ் எதை வைத்திருக்கிறானோ ஹாசிலுன் லதைக், வாஹ். உனக்கு வந்தே தான் தீரும். சுப்ஹானல்லாஹ். வல்லதீலி கைரிக்க, உன் அல்லாதவர்களுக்கு என்று எது அல்லாஹ் வைத்திருக்கிறானோ லா யஸிலு இலைக், ஒரு காலம் உன்னிடத்தில் வரவே வராது. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யா நஃப்சி தனப்ப, நஃப்ஸே உணர்ச்சி பெறு, படிப்பினை பெற்றுக்கொள். வத்ருக்கில் ஜுனூன், பைத்தியத்தை விடு. அவனை மாதிரி நாம இல்லை, இவனை மாதிரி நாம இல்லை, அது நம்ம கிடைக்கல, இது நம்ம கிடைக்கல. ஒரு நபர் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு விஷயம் வருத்தப்பட்டு சொன்னார். தன் சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க சொல்லி, அலைஞ்சுங்களா, நான் அவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளோலாம் போய் நின்று உதவி செஞ்சேன், இப்படிலாம் கவனிச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சிரமம்னா அவங்க வந்து நிற்க மாட்டாங்களா, நிற்க மாட்டேங்கிறாங்களே. பெரிய தாமகனோ சின்ன தாமகனோ சொல்கிறாங்களே, அவங்களுக்கு கஷ்டம் போது நான் எப்படிலாம் போய் நின்று செஞ்சேன். ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அங்கே வர்றது, இங்கே வர்றது, இன்சின் பெரிய தாமக. எனக்கு ஒரு சிரமம் வந்து கண்டுக்காமல் போகிறாங்களே. சும்மா ஆஸ்பத்திரி சலாம் சொல்லிவிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னான்னு கூட கேட்டுக்கல, இன்னும் வச்சுக்கல, இந்த செய்யலை. இப்போ நான் சொன்னேன், அதுதான் துன்யா. துன்யா அப்படி தான் இருக்கும். நீ செஞ்சது எதுக்காக செஞ்ச? ஒரு காலம் வந்தால் அவர்கள் எனக்கு செய்வாங்கன்னு செஞ்சால், இல்லை அப்படிலாம் செய்யலை, அப்போ திரும்பி எதிர்பார்க்குற? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நான் உனக்கு ஹாஸ்பிட்டலில் நீ அட்மிட் பண்ணும்போது 4 நாள் ஆஸ்பத்திரியில் கூடவே கடந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் கூட கடந்தேனே, எதுக்காக கிடந்தீங்க? அது நான் அப்படி அடிபட்டு கிடக்கும்போது 4 நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் கிடப்பப்பா அப்படி செஞ்சியா? இல்லை இல்லை அப்படிலாம் சொன்னேன், பின்ன அல்லாவுக்காக செஞ்சேன். அப்புறம் ஏன் எதிர்பார்க்குற, கம்பேர் பண்ணுற, பண்ணக்கூடாது. வாஹ் வாஹ் வாஹ். அதுதான்ல நான் அப்படி கிடந்தேன், எனக்கு அப்படி கிடக்கலன்னு சொல்கிறதே கூடாது. ஏன்? நீ செஞ்சது அல்லாவுக்கா, முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ். அதற்கு அப்படி பிரதி உபகாரம் எதிர்பார்க்க கூட கூடாது, நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. இதுக்கு பகரமாக அந்த 4 நாள் அவருக்கு ஹிதுமத் செஞ்சதுக்கு பகரமாக எனக்கு 40,000 காசு கொடுப்பார் என்று பார்க்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் அந்த 4 நாள் எனக்கு கூட இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு மிகுந்த நன்றிகள் என்று நன்றி பாராட்டுவார் என்றும் கூட எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ். அப்போ கல்பில் எனக்கு 4 பேர் நன்றி சொல்லணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அது சில வெளிப்படுத்தி சொல்லுவான். பாருங்கள், கல்யாணம்னு சொல்லி அலாடியான அலைஞ்சான், சாப்பாடாக்கிறதுக்கு காசு கிடையாது, எல்லாரும் கை விட்டாங்க. நம்மகிட்ட வந்தான், எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். 1 லட்சம். இந்தா அப்படி தூக்கி கொடுத்தேன். சாப்பாடாக்கி ஊருக்கே போட்டாப்புல, ஒரு பேஷன் வீட்டு கொடுத்தோம்ல, அது வேறு விஷயம். ஒரு நன்றி கூட சொல்லலை. என்னங்க இது மனுஷன் தாங்க, மனுஷ புத்தி. ஓஹோ, அப்போ நீ காசு கொடுத்தது அவருக்கு நன்றி சொல்வார் என்று எதிர்பார்த்து கொடுத்துருக்கிறாய். அப்போ அல்லாவுக்காக கொடுக்கல, வந்து கேட்டது மௌலா, நான் கொடுத்தது மௌலாவுக்கு. உடல் நலம் சரியில்லாமல் நபர் இருந்தானே, நீ போய் கவனிச்சியா? அவனை சென்று நீ கவனித்திருந்தால் வஜத்தனி இந்தஹு, என்னைத்தான் அங்கே பெற்றுக்கொண்டிருப்பாய், நான் தான் அங்கே இருக்கிறேன். அல்லாஹ் சொல்ற ஹதீஸ்ல வருது. அதுக்காக போய் பார்த்தியா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அல்லாஹ் பெருமையாக சொல்கிறான் குர்ஆனில். அவங்க எப்பயுமே தர்மம் கொடுத்தா, இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லாஹி, நாம் உங்களுக்கு உணவு அளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய திருமுகம் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வைத்தான் நான் பார்க்குறேன், அந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தை ஒன்றை தான் நான் காண்கிறேன். நீ அல்லாஹ்வின் திருமுகத்தை ஒன்றைத்தான் காண முடியும். காரணம் என்னன்னா, அவனுடைய திருமுகத்தை தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. பைனமா துவல்லு, எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம்தான் இருக்கிறது. அல்ல, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர இன்னொன்று பார்க்கவே முடியாது. வரைஞ்சுங்களா? வா, இன்னொன்று நீ நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக உனக்கு நான் உணவளிக்கிறேன்.
லா நுரீது மின்கும் ஜஸாம் வலா ஷுக்கூரா. இதற்கு பகரமாக உங்களிடத்தில் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை, நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை. மைக் செட் பண்ணுமா. லா நுரீது மின்கும் ஜஸாம் வலா ஷுக்கூரா, நன்றியை நான் அறவே எதிர்பார்க்கவில்லை, நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று கூட எதிர்பார்க்கவில்லை. லா நுரீது மின்கும் ஜஸாம் வலா ஷுக்கூரா. துவா செய்வாங்கன்னு கூட எதிர்பார்க்க கூடாதான். துவா செய்வாங்க எனக்கு அவங்க, அதை கூட எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு 50 ரூபா காசு கொடுத்தோம், 100 ரூபா காசு கொடுத்தோம், நீ நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் கொடுத்தது மௌலாவுக்காக. அவன் என்னை பொருந்தி கொண்டால் போதுமானது. ஜி, நான் உங்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாருக்காவது அன்பளிப்புகள் கொடுத்து விடுவாங்க, காசு பணம் ஏதாவது அன்பளிப்பு பணம் கொடுத்து அனுப்புவாங்க. கொடுத்து அனுப்பும்போது சொல்லுவாங்கன்னா, அவங்க அடிமை பெண்கிட்ட கொடுத்து, நீங்கள் போய் இந்த நபருக்கு இந்த ஆடைகளை கொடுத்துருங்க, இந்த உணவை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் உடனே வராதிங்க, அங்கே நில்லுங்க, கொஞ்ச நேரம் நின்று அவர்கள் என்ன துவா செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன துவா செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அதை என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நிஜமா அம்மா நீங்கள் கொடுத்த ஆடைகளை கொண்டு போய் நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன், அதை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு அல்லாஹ் ஆயிஷா நாயத்துக்கு நீண்ட வயதை தர வேண்டும், உடல் ஆரோக்கியம் தர வேண்டும், அவரை எல்லாம் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உடனே யாரெல்லாம் அந்த நபருக்கும் நீ சொன்னாங்களே அவர்களுக்கும் நீண்ட வயதை கொடுப்பாயாக, ஆஃபி சலாமத்தை கொடுப்பாயாக, சந்தோஷமாக வைத்திருப்பாயாக. அவங்க என்ன துவா செஞ்சாங்களோ அந்த துவா அப்படியே திருப்பி செஞ்சிருவாங்க. ஒவ்வொருத்தரையும் அப்படிதான். இவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, கொடுத்துட்டு வந்துடாதுங்க, அவங்க ஏதாவது துவா செய்வாங்கல்ல, கேட்டு வந்து சொல்லுங்கள். அல்லா ஆயிஷா நாயத்தை மன்னிச்சிரு அல்லான்னு யாரெல்லாம் அப்துல் சத்தாரை மன்னிச்சிரு அல்லா. அவங்க என்ன துவா செஞ்சாங்கன்னு கேட்டு வர சொல்லி அப்படி செஞ்சுருவாங்க. இது ஏன் புதுசாக பழக்கமாக இருக்குது, ஏன் அப்படி செய்கிறீங்க நீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, நான் கொடுத்தது அல்லாவுக்காக கொடுத்தேன், இதற்கு பகரமாக அந்த துவா ஆயிடக்கூடாது, அதனால துவாவுக்கு துவா சரியா போயிடும், நான் கொடுத்தது அல்லாவுக்காக இருக்கட்டும். என்ன அவங்களுடைய ஏசான்னு பாருங்க. அவங்க செஞ்ச துவாவுக்கு நான் துவா செஞ்சுட்டேன், துவாவுக்கு துவா சரியா போயிடுச்சு. இப்போ நான் கொடுத்த அந்த ஆடை இருக்கிறது, நான் கொடுத்த அந்த காசு பணம் இருக்கிறது, நான் கொடுத்த அந்த உணவு இருக்கிறது, அது அல்லாவுக்காக ஆயிடுச்சு. அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன இஹ்லாஸ் பாருங்க அவங்கள்ட்ட. கொடுத்த நபர் யாரென்றே தராமல் தரக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர் கபீரா. ஏன்னா நான் யாருக்கு தெரியாமல் கொடுத்தாங்க எஜமா பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏன் ஊருக்கு செய்யணும், நான் ஊருக்கே தெரிய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அந்த அளவுக்கு இஹ்லாஸோடு கொடுத்தாங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. இப்போ நம்ம தக்தீரில் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறானோ நமக்கு தாங்க தீரும். அது இப்போ அந்த நபர்கிட்ட சொன்னேன், அவர் உங்களோட நீ நல்ல மாதிரி நடந்துக்கிட்டீங்க அவர்கிட்ட. எதுக்காக நடந்தீங்க? அல்லாவுக்காக. இப்போ அவர்கிட்ட உங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் அவர் மேலே வருத்தம் கூட படக்கூடாது. ஏன்னா அவர் அப்படி தான், யார் மேலேயும் வருத்தப்படுறது வேஸ்ட்டு. ஏன்னா அவர் அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கான். நாம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க வேண்டியதுதான். ஏன் இப்படி இருக்காரு? இன்னும் 250 வருஷம் துன்யாவில் வாழ்ந்தாலும் அப்படி தான் இருப்பார். இன்னும் 1000 வருஷம் அல்லாஹ் அப்படி வச்சுருந்தாலும் அவர் அப்படி தான் இருப்பார். குணம் மாறாது. ஒரு மலை தன் இடத்தை விட்டு மாறிக்கொண்டது என்று சொன்னால் நம்புங்கள். ஒருவர் தன் குணத்தை மாற்றிக்கொண்டார் என்றால் நம்பாதீங்கன்றாங்க சொன்னாங்க. அவர் அப்படித்தான் இருப்பார்.
அவர் ஏன் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கிறான்? உடனே சோதிக்கத்தான், நீ எப்படி நடந்துக்கிற. ஒருத்தர் வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கட்டு சிடு சிடுன்னு இருப்பார், ஒருத்தர் புன்முருவலாக இருப்பார். ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி மனிதர்களின் மனநிலைகளை எல்லாம் மாற்றி 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 வச்சார். அவரவர்கள் அப்படி வருவார்கள். நீ எப்படியோ அப்படியே தான் அவங்கள்ட்ட முன் வர வேண்டும். அது அவர்கள் குணம், இது என்னுடைய குணம். ஒரு தீய மனிதர் பெருமான்கிட்ட வந்தார். அவர்கிட்ட பெருமானை வரவேற்று அன்பு காட்டினாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்ல என்ன இப்படின்னு. அது அவர் குணம், இது என்னுடைய குணத்தை நான் காட்டுறேன். நான் என் குணத்தை காட்டுறேன். அது அவருடைய குணத்தை அவர் காட்டுறாங்க. அதான் சரிங்க. அதனால நான் வருத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் என்னை தேடி வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பவர் வாங்கி கொடுத்தீங்களே, அல்லாஹ் உங்களை ஹைராக்கி கேட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அவர் அப்படிதான். அதுக்கு மேலே அவர்கிட்ட நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரஞ்சபை யாரை எப்படியோ அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அப்படிதான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பேப்பரில் ஒரு சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன், ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் சேனல் வருதில்ல, சவுதி அரேபியாவில் ஒரு கணவருக்கு 2 மனைவிகள். கணவருக்கு 2. அதில் ஒரு மனைவிக்கு கல்லீரல் வேலை செய்யவில்லை. டாக்டர் வந்து கெடு விதிச்சிட்டான், கல்லீரலை மாற்றணும், இல்லைன்னா இத்தனை மாதத்தில் போயிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் அடுத்த மனைவிக்கு என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். அதான் சொல்லலாம். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னு இருக்குது. இன்னொருத்தனுடைய கல்லீரலில் பாதியாக வெட்டி கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறது. அந்த இன்னொரு மனைவி இருக்கிறாங்கள, அவங்க நான் கல்லீரல் தரேன்ட்டாங்க. செத்தா போடுதுன்னு உடல, தன்னுடைய சக்கரத்தி கணவருடைய இன்னொரு மனைவி செத்தா போட்டுன்னு சொல்லலை. அவர்கள் தன்னுடைய கல்லீரலில் ஒரு பகுதியை கொடுத்து அரைவாசி அறுத்து கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு அதை அறுத்து அவங்களுக்கு ஜாயின் பண்ணி அவங்க கல்லீரல் எல்லாமே வீணாக போச்சு. இதை பாதியான பாதி வேலை செய்யும், இவங்களுக்கு பாதி தான் வேலை செய்யும். அவங்க என்ன வளர்ந்துருமோ எதிர்காலத்தில் என்னன்னு நமக்கு தெரியல. ஆக அவங்க உயிர் பிழைத்து நார்மலாகி சாதாரணமாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரல் பாதி ஈரல் துண்டு, நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுங்களா, வெரி கலீஜா என் ஈரக்கொலையே அப்படின்னு. உன் ஈரக்கொலையை அறுத்து கொடுப்பியா? ஈரக்கொலையை அறுத்து அம்மாவுக்கு கொடுத்தாங்க, மகளுக்கு கொடுத்தாங்க, அக்காவுக்கு கொடுத்தாங்க, தங்கச்சி கொடுத்தாங்கன்னு இல்லை, தன் சக்கலத்தி கணவனுடைய இன்னொரு மனைவி பேப்பரில் போட்டு இப்படியும் துனியாவில் மனிதர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். தம்பி கஷ்டப்படுவார், அண்ணன் கஷ்டப்படுவார், சின்னத்தா பெரியத்தா பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டில் வந்து ரசம் சோறு இருக்கும், இவர் 3 நேரம் கறி தோறு சிம்பார். கண்டு கொள்ளாமல் போகக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். இப்படியும் மனிதர்கள் இருப்பார்கள், அப்படியும் இருப்பார்கள். இது சவுதி அரேபியாவில். இந்த உலகத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. கணவனுக்கு 2 மனைவி. ஒரு மனைவிக்கு பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிறாங்க, இன்னொரு மனைவி ராவும் பகலும் நின்று அவங்களுக்கு கவனிச்சுக்கிறாங்க. இன்னொரு படி மேலே போய் வளைஞ்சுங்களா அவருடைய பெட்ஃபார்ம் வைத்து அவருடைய மலம் சிறுநீர்களை சுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்த பொழுது கூட அவர்களை நடத்திருக்க. 2 பேரும் மிஸ்கினுடைய முரீது பிள்ளைங்க.
அவங்க சொன்னாங்க சர்க்கார் நான் மௌலான்னு தான் பார்த்தேன் சர்க்கார் அப்படிங்கிறாங்க. சரி, துனியாவில் நடக்குது இதுவும் விளைஞ்சிங்களா? இப்படி நடக்கும். நேற்று நடந்த செய்தி சொல்கிறேன், பழங்காலத்தில் உள்ள செய்தி சொல்ல. நேற்று நடந்த செய்தி. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. டாக்டர் பார்த்து திகச்சு போய், அக்கா தங்கச்சிங்களா நீங்கள்? இல்லைங்க, ஒரு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு 2 மனைவி. உலகத்தில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு உலகத்தில் இவங்க 2 பேரும் சர்க்கார் 2 நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே 2மே மௌலா தான். எனக்குரியது எனக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. என்னது அவங்களுக்கு போகாது, அவங்க நசீப் எனக்கு வராது. நான் ஏன் கவலைப்படணும்? என்னை பிடுங்கிக் கொண்டு செல்ல போகிறாள் அவளுடையது என்ன நான் பிடுங்கிக் கொண்டு வரப்போகிறேன். எனக்குன்னா என்ன கிடைக்கும், அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சர்க்கார் எங்களுக்கு. கியா கியா கிஸ்னே கியா किस किससे पूछूं क्या किया जब वही फाइल रहा है फिर गिला कुछ भी नहीं. அவன் ஒருவன் தான் ஃபாயில் என்று எப்ப விளங்கி கொண்டேனோ யார் மேலேயும் வருத்தம் என்கிட்ட இல்லை. அனைத்திலும் இருந்து செயல்படக்கூடிய ஒருத்தன் தான் என்று விளங்கி போச்சு எனக்கு. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், அவன் அப்படி கவுத்தான், இவன் எப்படி கவுத்தான், சிந்தனை முழுசா அதையே வச்சு சுற்றுறாங்க. ரொம்ப பேர் தூக்கி போட்டு சிந்தனையை காலியாக செய்தெல்லாம் அவனே செய்தான். அவன் நாடாமல் எதுவும் செய்யவில்லை. ஒமா தஷா உன இல்லா யஷா அல்லா. அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையும் நாடவே முடியாது. செயல்படுவது ஒரு பக்கம், நாடவே முடியாதுன்றான். அவர் எப்படி செயல்பட முடியும்? ரஜபை மூசா என்ன அழகாக கேட்டாங்க, ரப்பே என் தக்தீரில் எனக்கென்று எதை நிர்ணயம் செய்திருக்கிறாயோ ரப்பே பிச்சை கேட்குறேன் கூட அல்லா. ரப்பி நீ லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் எஜமானே, எஜமானே கேட்குறேன். ரப்பி நீ லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யாரு? ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது 2வது துவா. 3வது கஹஃப் வாசிகள் குகையில் போனாங்க. ஊரை விட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க. வியாபாரம், வீடு, தொழில், மனைவி, மக்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டு வெறுங்கையா அரசனுக்கு பயந்து ஈமானுக்கு ஆபத்து என்று தெரிந்து ஹிஜ்ரத் செய்து மலைக்கு வந்துட்டாங்க. ரப்பனா ஆத்தினா ரஹ்மத்தம் மின் இந்திக் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பே உன் புறத்திருந்த ரஹ்மத்தை அருளை எங்களுக்கு சொரிவாயாக. எங்கள் காரியங்கள் எது நல்லதோ அதை எங்களுக்கு காட்டி தருவாயாக. எது செய்தால் நல்லதோ அவ்வாறு செய்யும்படி என்னை நீ ஆக்குவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இது யார் செஞ்சதுவா? குகைவாசிகள் செஞ்சதுவா. இந்த 3 துவாவையும் ஒவ்வொரு வக்திலையும் ஓத ஆரம்பிச்சாச்சு. போற வச்சில மாசாவை காலி பண்ணுங்கன்னு சொன்னது வந்து 1 மாதமாக 2 மாதமாக அழுதுகிட்டே அதுதான் ஓடணும். ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ் ஜலஷ் அங்கேருந்து திருப்பூர் கூட்டிகிட்டு போயிட்டான். அல்லாஹ் சொன்னான் இல்லையா, மன் ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும், துனியாவுக்காக செய்யக்கூடாது. யார் உலகத்துக்காக ஹிஜ்ரத் செய்கிறாங்க, ஹிஜ்ரத் தான் ஊரை விட்டு ஊர் போகிறது. உலகத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் உலகம் கிடைக்கும். மனைவி கட்டிக்கொள்வதற்காக திருமணத்துக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் திருமணம் நடக்கும். அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் அல்லாஹ் கிடைப்பான். துனியாவுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் துனியா கிடைக்கும். மனைவிக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் மனைவி கிடைக்கும். நீ அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் அல்லாஹ்வும் கிடைப்பான், ரசூலும் கிடைப்பான். ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இலத் துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. ஒமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி. அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ யஜித் முராகமன் யஜித் ஃபில் அர்லி முராகமன் கஸீரன் வஸா. இந்த பூமியிலே அவர்கள் அதிகமான கனிமத்துகளை அல்லாஹ் உதவியை பெறுவார்கள், விசாலத்தை பெறுவார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சான். வெறுங்கையா ஒன்றும் இல்லாமல் திருப்பூர் போகணும், 1 ரூபா கையில் காசு இல்லை.
மதரசாவில் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. 25 வருடம் வேலை செஞ்ச மதரசாவில் எக்ஸ்ட்ரா 2 மாதம் போனஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஜனவரி மாதம் சம்பளம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 2 மாதத்துக்கு கையில் வச்சுக்கோ, அந்த 2 மாதத்துக்குள்ள நீ பொழப்பு தேடிக்கோ, ஏதாவது வாழ்ந்துக்கோன்னு கையில் காசை கொடுத்து 2 மாதம். மற்றபடி பிஎஃப் ப்ராவிடன்ட் இது பிஎஃப்னு சொல்கிறாங்களே அது, போனஸு, எக்ஸ்ட்ரா போனஸு, அப்புறம் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே, பென்ஷனு, எதுவுமே எந்த டென்ஷனும் இல்லை. பென்ஷனும் இல்லை, டென்ஷனும் இல்லை. 2 மாதம் சம்பளம் கையில் கொடுத்து அதுக்குள்ளார பொழைச்சிக்கோன்னு. இதே துவா தான். ரப்பே எங்களை கை விட்டார், 1 ரூபாய் எனக்கு கொடுப்பதற்கு தகுதியற்றவனாக, 1 ரூபா காசு இல்லை ரப்பே என்னை கை விட்டுறாதன். அல்லாஹ் திருப்பூர் கூட்டிகிட்டு போனான். முபாரக்கான தங்குமிடத்தை நீ கொடு, அதே மாதிரி நான் முபாரக்காக ஆக்கணும். அங்கே போய் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு ஒவ்வொரு மதரசாவாக 6 மதரசா ஆரம்பிக்க வச்சாங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த 6 மதரசாவை சேர்த்து டோட்டலாக ஒரு மாத செலவு எழுதுறீங்களா, 5 லட்சம் ரூபா. ஒவ்வொரு மாதம் 5 லட்சம் ரூபா. 6 ஊரில் மாதம் நடக்குது. எல்லாம் நடக்குது. இப்பயும் திருப்பூரில் ஒரு மாதம் வச்சு தான் வந்துருக்கு. ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வரல, அங்கே நடக்குது. 15 பேர் இருக்கிறாங்க. என்ன பை, அவர்களுக்கு மாத சம்பளம், தங்குமிடம், வேலை, இது உணவு, தெரிஞ்சுங்களா, 6 மனுஷா சேர்ந்து சுமாராக 5 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாத செலவு அல்லாஹ் கொடுத்து தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஃபضலுனா 27 பேர் ஆலிம்களாக வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு 27 இடங்களில் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இமாம்களாக, முதரிசுகளாக. இந்த 4 வருஷத்தில் ஆச்சரியமாக எல்லாம் கொடுக்குறாங்களாம். 1 ரூபாயெல்லாம் வெளியே வந்தோம். எப்படிங்க 6 லட்சம் கொடுத்தோம்? 6 லட்சம் மொத்தமாக கொடுத்தாலே 4 வருஷத்தில் ஆச்சரியம். மாதம் 6 லட்சம் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்படி அது ஒரு அறிவு வேலை செய்த பாருங்க. அதான் அந்த துவாவுடைய மகிமை. அல்லாஹ் தான் கேட்க வச்சான், அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்போ மாதம் வந்து 1ஆம் தேதினா 6 லட்சம் தேவை போல. எனக்கு 6 லட்சம் தேவை. எனக்கு யாராவது மாதம் 1 லட்சம் தரேன்னு 6 பேர் சொன்னாங்க கிடையாது. 200 ரூபா சந்தா இருக்குது, 100 ரூபா சந்தாக்கள்லாம் இருக்குது. கொடுத்துட்டு இருக்கிறான், செலவு பண்ணிட்டு இருக்கு. ஃபضலே खुदा, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு. ஜி 27 பேர் ஆலிம் பட்டம் வாங்கி 27 பள்ளிவாசல் தமிழ்நாடு முழுவதும் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் 12 தரீகத்து மாநாடு நடத்தியாச்சு. ஒவ்வொரு மாநாட்டில் 200 பேருக்கு 3 நேரம் சோறு, அது மாதிரி 3 நாள் நடக்கும். எவ்வளோ கணக்கு போட்டுருங்க. இது பண்ண 12 தரீகத்து மாநாடு. 12 பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹலீஃபா பட்டமும் கொடுக்க வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா 4 வருஷத்தில் நடந்தது. அல்லாஹ் ஒரு உம்ராவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். 2 கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான். என் மகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு, மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு. ஒவ்வொரு கல்யாணத்தில் 2000 பேருக்கு சோறு போட்டு எல்லாம் முடிக்க வச்சான். ஒரு பைசா எல்லாம் வெளியே வந்தது. ஃபضலே खुदा. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த எப்படி அங்கே புறவச்சேரியில் மதரசாவை வந்து காலி பண்ணுங்க, அதை இடித்து கட்டணும்னு சொன்னோம், அதே மாதிரி இங்கே மதரசாவை காலி பண்ணுங்கன்றாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் எங்களை கூட்டிகிட்டு போகிறப்பே முன்சலம் முபாரக்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறப்பே. இப்போ அல்லாஹ் தஆலா பள்ளப்பட்டி கூட்டிகிட்டு வந்தான். வந்தவுடனே சேவையார் வந்து ரெஸ்ட் எடுக்கின்ற கிடையாது. காலையில் வந்தவுடனே பாட ஆரம்பிச்சாச்சு. வந்து வண்டியில் இறங்கணும், சாமான்லாம் வீட்டில் வச்சோம். இன்னும் எது எங்கே வைக்கணும்னு தெரியல, இப்படி கிடக்குது. ஃபேன்லாம் கூட மாட்டலை. தசை உட்காந்தாச்சு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சாச்சு. வந்து பாடம் நடத்திட்டு தான் திரும்ப வீட்டுக்கு போகணும். அல்லாஹ்ட்ட ஆசை, இறுதி மூச்சு வரை டெய்லி பாடம் நடத்தணும். உங்களில் மேலானவர் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தான். நேற்று நைட்டு 9 மணிக்கு வண்டி வந்துச்சுமா, சரக்கெல்லாம் ஏற்றி முடிச்சு இங்கே வந்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டு காலையில் நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. நைட்டு போட்டு ரெஸ்ட்டே கிடையாது. நைட்டும் சரியாக தூக்கம் இல்லை, காலையிலையும் தூக்கம் இல்லை. வந்து உட்காந்து பாட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அதில் கிடைக்கிற இன்பம் எதுலேயுமே கிடையாது. பிள்ளைகளை உட்கார வச்சு 5வது தஹசீல் மாணவர்கள் உட்கார வச்சு பாட ஆரம்பிச்சாச்சு. இது எஜமான் போட்டுக்கிற பிச்சை. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ரசூல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் மூத்தா போகிறதுக்குன்னு சொன்னாலும் கூட வீட்டில் போய் வசிய செஞ்சு போகக்கூடாது. எடு குர்ஆனை உட்காரு, ஒரு பயான் செஞ்சிடறேன் 1/2 மணி நேரத்துக்கு. இந்த அல்ஹம்துலில்லாஹ்,
இந்த அரை மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ண? ஒரு செய்தி சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. இல்லை வீட்டில் போய் பிவிடி சொல்லிட்டு வந்துடுறேன், பிள்ளைங்க சொல்லிட்டு வந்துடுறேன், வசியை செஞ்சுட்டு வந்துடுறேன். தேவை கிடையாது, அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். நீ உன் பிள்ளைங்க தக்வா கற்றுக் கொடுத்துரு, அல்லாஹ் பார்த்துக்குவான். பிள்ளைகள் தொழுகை கற்றுக் கொடுத்துரு, அல்லாஹ் பார்த்துக்குவான். தொழுகையை கற்றுக் கொடுக்காம வீடு கட்டி கொடு போயிடும், கடை வச்சு கொடு போயிடும். மொத்த பல்ல வட்டியே விலைக்கு வாங்கி கொடுத்துரு, என் பையனை வாழ வைக்கணுண்டு, அவன் தொழுகையில் நோன்பு வைக்கல, அவன் குரான் முதல்ல மார்க்கம் இல்லை, அவன்கிட்ட எல்லாம் போயிடும். ஒன்று நீ ஹயாத்தாக இருக்கும்போது விற்று சாப்பிட்ருவான், அல்லது அவன் ஹயாத்துக்குள்ளே விற்று சாப்பிட்ருவான், எல்லாம் போயிடும். தொழுகை கற்றுக் கொடுத்துட்டு நீ போயிடு, அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். அவனுக்கு குரானை கற்றுக் கொடுத்துட்டு நீ போயிடு, அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். அல்லா தெரியும், அல்லாஹ் ஜல்லஷா முழு பொறுப்பு அவன் ஏற்றுக்கிறான். வாழ செய்யறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. தலை நிமிர்ந்து அல்லாஹ் அவங்கள வாழ செய்வான். ஒவ்வொருத்தரும் தலை நிமிர்ந்து வாழ செய்வான். உன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடு, தீனை கற்றுக் கொடு. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்வா முர் அஹ்லக பிஸ் ஸலாத். உன் தொழுகை, உன் பிள்ளைகளுக்கு தொழுகையை நீ ஏவுவாயாக. வஸ்தபிர் அலைஹா, நீ அதில் நிலைத்திருப்பாயாக. லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்க் நான் கொடுன்னு கேட்கல, நஹ்னு நர்சுகுக்கும், ரிஸ்க் நான் தர்றேன். ரிஸ்க் என் கையில் இருக்கே, நான் தர்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக லட்ச லட்சமாக கோடி கோடியாக தர்றேன், என் கையில் இருக்கு. நீ நான் சொன்னதை செய். இன்றைக்கி மகரிப் பாங்க சொல்லிட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஃபேன் போடு, ஒருத்தர் வந்து வீட்டெலாம் கூப்பிட்டு, ஒருத்தர் கட்டெலாம் சரி பண்ண சொன்னேன், சரி பண்ணாமல் இருக்குது. மகரிப் பாங்க சொன்னால் ஒருத்தரையும் காணும். சொல்லி விட்டேன், தக்பீர் தஹரீமா கட்டும்போது இங்கே இல்லைன்னா இப்போ நான் யாருன்னு பார்த்துக்குவேன். போய் சொன்னால் அப்படியே போட்டு ஓடி வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்பேனர் பறக்குது, ஒரு பக்கம் குரடு பறக்குது, எல்லாம் தூக்கி போட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. இன்றைக்கி மறுபடியும் அழுத்தி சொல்லுங்க கேட்டுங்க. முதல் பள்ளிவாசல் எங்கேயோ இருந்துச்சு, ஜமாத்தா 4 வருஷம் ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு வீட்டில் ஜமாத்தை விட்டு தொழுகவே இல்லை. 25 வருஷமாக சொல்கிறேன் நான், ஜமாத்தை வெட்டுறதில்லை அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு. இப்போ பள்ளிவாசல் அல்லாஹ் கிட்டேயே கொடுத்துட்டான். வீட்டிலேருந்து 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பள்ளிவாசல், மதரசா கிட்ட, மதரசாலாம் கிட்ட கொடுத்துட்டான். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், லா சலாத்த லி ஜாரில் மஸ்ஜிது இல்லா ஃபில் மஸ்ஜித். பள்ளிக்கு அருகில் உண்டானவர்களுக்கு தொழுகை பள்ளியில் தவிர தனியாக தொழுக கூடாதுன்ட்டாங்க. சொல்ல லா சலா தொழுகை கூடாதுன்ட்டாங்க. அதனால் பள்ளிவாசல் கிட்ட இருந்தால் பள்ளிக்கு தான் வரணும். ஒரு சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்ல பள்ளிக்கும் எனக்கு கொஞ்சம் தூரம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் கண் இல்லை, நான் எப்படி வர்றது தொழுகை ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு ரிவாயத்தை வருது, ஒரு கயிறு கட்டிங்க பள்ளிவாசலுடைய ஒரு தூண்லேருந்து உங்கள் வீடு வரைக்கும், கயிறு கீழே கிடக்கும், கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்துருக்கு பள்ளிவாசலுக்கு. கேள்விவாய் இங்கேருந்து பள்ளிவாசல் தெருவிலேயே கடைசியில் வீடு இருக்குது, கூட்டி போகிறதுக்கு இங்கே போய் முட்டிக்கிட்டா சாக்கடை இருக்கும், விழுந்துடும். ஒரு கயிற்றை கட்டி கீழே விட்டுற வேண்டியது, ஒரு நூல் விட்டுட்டு அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே பிடிச்சி பள்ளிவாசலுக்கு வந்துடலாம். அப்படியே கரெக்டாக. தொழுகை விட அனுமதி இல்லைன்ட்டான், ஜமாத்தை விட அனுமதி இல்லைன்ட்டான். விளஞ்சபை. அப்போ இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும், குறிப்பாக மாணவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக என் பிள்ளைங்களுக்கு, 5 நேரமும் பாங்கு சொல்வதற்கு காம சொல்றதுக்கு நடுவில் வந்துடணும். காமத்து சொல்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் இங்கே இருக்கணும். எப்படி நம்ம திருப்பூரில் செஞ்சோமோ அதே மாதிரி தான். ஒரு வக்து கூட தக்பீர் தெரியுமா பள்ளிவாசலில் கலாவாக்கக்கூடாது. அதாவது நான் நேரம் ஆயிடுச்சு, பள்ளிக்கு வர முடியல, அந்த வேலைக்கு போயிட்டேன், இந்த வேலைக்கு போயிட்டேன், அதனால் வீட்டில் போய் நாங்கள் 2 பேரும் ஜமாத் தொழுதுக்கிட்டோம், நானும் என் மனைவியும் தொழுதுக்கிட்டோம், நானும் என் தம்பியும் தொழுதுக்கிட்டோம், அந்த பேச்சுக்கு இடம் விடக்கூடாது. அந்த மாதிரி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் வேலைக்கு போகாது, அந்த வேலைக்கு விட்டுரு. இல்லையே போயிட்டு அந்த வக்துக்குள்ளே வந்துடணும். ஒரு வக்து தொழுகையை நீ கலாவாக்குன யாராச்சும் மாணவர்களாக இருக்கட்டும், குறிப்பாக என் பிள்ளைங்க அது ஆச்சுங்களா, ஒரு நாள் சாப்பாடு கிடையாது, தங்குமிடம் கிடையாது, நானே செய்ய முடியும், வெளியே எடுக்க வேண்டியதான், கேட்டுக்க வெளியே மசாலும் விட மாட்டோம், வீட்லேயும் விட மாட்டோம். ஒரு நாள் சாப்பாடுன்னு கட்டுதான், ஒரு வக்து தவறுனா உஷாராக இருந்துங்க எல்லாருமே. குறிப்பாக ஆலிம்கள்
ஓதுற மாணவர்களுக்கு முன்னாடி நீங்கள் வரணும். 5-6 ஆலிம்கள் இருக்கிறீங்க, எல்லாம் சொல்லலாம். மாணவர்கள் முன்னாடி போய் உட்காருக்கிட்டு நீங்கள் பின்னாடி நின்று அந்த பேச்சு கூட நீங்கள் முன்னாடி வாங்க. நீ பிள்ளைகளை போப்பா போப்பா போப்பான்னு சொல்லவே அவசியமே இல்லை. 6:45 மகரிப்பாங்க, நீ 6:35 வந்து உட்காந்து தஸ்பீஹ் ஓதிட்டு உட்காந்துருங்க, உட்காந்துருங்க. மாணவர்கள் தானாக உட்காந்துருவாங்க. தம்பி எல்லாம் வாமா அப்படின்னா போதும். அவ்வளோதான். அவர்களுக்கு அதனுடைய அருமையை நீ விளங்க வை. அப்பா எவ்வளோ உயர்ந்து அந்த அந்த செயலில் எவ்வளோ சிறப்பு இருந்தால் ஏன் உஸ்தாது முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க, நானும் போகணுமேனு அந்த சிந்தனை வந்தால் போதும். தம்பி தொழுகைக்கு முன்னாடி போனால் இவ்வளோ சவாப் இருக்குது, இல்லை முன்னாடி போங்கன்னு இவரு பின்னாடி போனால் அரே இப்போ சவாப் இல்லை போல தெரியுது. என்ன போய் பீடி குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் 100 தீமை எழுதி இவ்வளோ தீமைகள்லாம் 1 மணி நேரம் பயான் செய்கிற ஒருத்தர். ஆகவே மாணவர்களை நீங்கள் யாரும் பீடி குடிக்க வேண்டாம் சொல்லிட்டு இவரு பீடி குடித்தார். யார் பயான் செஞ்சவர் போய் அசர் செய்யுமா? ஒரு அசரும் செய். அதனால் விளைவு ஏற்படுமா? ஒன்றும் ஏற்படாது. ஏன்னா என்ன சொல்லுவான், உண்மையிலே அது உயிர்கொல்லியாக இருந்தால் இவரு குடிச்சிடக்கூடாது. அவள் இவருடைய சொல்லை பின்பற்ற மாட்டான், அவருடைய செயலை தான் பின்பற்றுவான். நீ தொழுகையின் சிறப்பு, ஜமாஅத்தின் சிறப்பு, முன்சஃபுடைய சிறப்பு, காமத்தின் சிறப்பு, பாங்கின் சிறப்புன்னு பயான் செஞ்சுட்டு இவர் அலட்சியமாக உட்காந்துருக்காரு. உன் பேச்சவே கேட்க மாட்டான், உன் செயலை தான் பார்ப்பான் எல்லாரும். உன் குடும்பத்தார், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் மாணவர்கள் உன் செயலை தான் பார்ப்பாங்க, உன் சொல்லை பார்க்க மாட்டாங்க. செயலில் பாடம் கற்பித்து கொடு அவங்களுக்கு. ஜி அப்போ இன்ஷா அல்லா தாலா வக்து போர்டு வச்சிருப்போம். போர்டு வைக்கல வச்சுருங்க. நம்ம திருப்பூர் வச்சோம் டிஜிட்டல், அது வாங்கி வச்சுருங்க போய் வச்சுங்களா, ஆர்டர் பண்ணால் கொண்டு கொடுத்துருவாங்க, மாட்டி வச்சுருங்க. ஜி வக்துப்படி கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபஜரு, துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துடும். வச்சுங்களா. நீ உண்மையிலேயே அல்லாஹ் இடத்துல அக்கறையோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா கபூல் செய்வோம். உன் ஆசையை பொறுத்து அதில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்துடணும், அதுக்கு அங்கே தௌஃபீக் செய்யலான்னு முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷான் கொண்டு வந்துடுவான். நீ அலட்சியம் காட்டினான் அல்லாவும் உன்னை விட்டுடும், கை விட்டுருவோம். நாம் முன்னேறினா அல்லாஹ் முன்னேற்றுவோம். பை அல்ல இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் போ. நீ பின்னேறினா அல்லா பேக்கில் இன்னும் பின்ன போ, பின்னாடி போய் தள்ளி விட்டுருவோம். அல்லா தான் என் ஷேഖனை அடிக்கடி சொல்லுவாங்க ஃபைசி நாயகம், உஜூத் தீர் தேக்கு திராத்தே, டூபு தேக்கு டுபாத்தே. நீந்தக்கூடிய நல்லா நீந்துற, இன்னும் நீந்து நீந்து இன்னும் இன்னும் நீந்து. மூழ்கக்கூடிய இன்னும் உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே அமுச்சு விட்ருவோம். நீ ஆசை வை, ஆசை வை, அல்லா நடத்தி காட்டுவான் இன்ஷா அல்லா. துஆவும் செய், முயற்சி செய், முயற்சி நீ செய், அல்லா அந்த முயற்சியை கபூலாக்கிடுவான். என்னுடைய ஆசை உலகம் முழுசும் 100 மதரசா ஆரம்பிக்கணும், 100 பள்ளிவாசம் கட்டணும். ஒரு பள்ளிவாசம் கட்டியாச்சு. இது ஒரு பள்ளிவாசம் எஜமானுடைய அல்லாஹ் தஆலா ரஃபீக் அண்ணன் அவர்களுக்கு ஆபாத ஆக்கி வைப்பாங்க, அவங்க முயற்சி. இன்னொரு மஸ்ஜிது கட்டியாச்சு, கட்டிகிட்டு இருக்கு, 2வது மஸ்ஜிது. 100 மஸ்ஜிது கட்டணும், 100 மதரசா கட்டணும் என் வாழ்க்கையிலன்னு ஆசை இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆசைப்படுவோம், அல்லாஹ் ஏதோ நம்மளாம் முயற்சிவோம். அது பெரிய முயற்சி. நம்ம 2 ரூபா 1 ரூபாயாக சேர்ப்போம், அதை எல்லாம் கபூல் செஞ்சு பெருசாக கொடுத்துருவாங்க. ஜி எல்லோரும் உம்ரா போகிறாங்க. பெரியத்தா பையன் உம்ரா போனால் நானும் போகணும் ஆசைப்பட்டு ஒருத்தன் வந்து காசு எடுத்து வச்சு உண்டியில் வாங்கி வச்சு வச்சுக்கலாம். என்னடா காசு எழுதிச்சிருக்க, நான் உம்ரா போகணும்னு சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாமே 1 ரூபா எட்டுனா அத்தா கொடுத்து 1 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, எல்லாம் எண்ணி பார்த்து 95 ரூபா இருக்குது. இன்னும் இவ்வளோ முக்காசு, இன்னும் கொஞ்சம் சேர்த்தா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிடலாம். டப்பா இவ்வளோ பெருசு, டப்பாவில் முக்காசி வந்துச்சு 95 ரூபா தான் இருக்குது. எவ்வளோ சேர்த்தா முழுசாக சேர்த்தா உம்ராவுக்கு போயிடலாம், முக்கால்வாசி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சேர்த்தா உம்ராவுக்கு போயிடுவேன். சரி முழுசாக சேரு, எல்லாம் உம்ரா கூட்டி போவேன்ட்டார் அவர். முழுசாக சேர்த்தா 115 ரூபா இருக்குது, இன்னும் உம்ரா கூட்டி போவோம். அவருடைய ஆசையை பார்த்து உம்ரா கம்சானா அவர். இப்போ 115 சேர்த்தானே, அது எந்த முயற்சி, அது பலன் தரவில்லையா, அதனுடைய பலன் தான் கூட்டி போயிருக்கு அவனை. நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு, உன் முயற்சி சின்னதாக இருக்கும், அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி பெரிய கூலியாக இருக்கும். முயற்சி செய்யணும்.
சின்ன முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுக்குற கூலி அளவற்ற கூலியாக இருக்கும், எண்ணற்ற கூலி. அழஞ்சாயிருங்களா? ஒரு கதை போட்டிருந்தாங்க, உண்மையாக பொய்யா தெரியாது. ஒரு சூஃபி, இறைவனுடைய வழியுள்ள அல்லாஹ்வுடைய நேசர், ஒரு கடல் வழியாக போகிறாங்க. கடல் ஓரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க ஜி. அப்போ 2 குருவி பார்த்தாங்க. அது கடலில் போய் தண்ணியை எப்படி வாயில் கவ்வுது. ஒரு சிட்டுக்குருவி கொண்டு போய் தூரத்தில் கொட்டுது, 2 சொட்டு திரும்ப வருது. 2 இது அடுத்து இந்த குருவி மாற்றி 2 குருவியும் வாயில் ஒவ்வொரு சொட்டாக கவ்வி கொண்டு போய் அந்தான போடுது. இது புதுசாக இருக்குது. ரொம்ப நேரம் பார்த்தாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தா. அப்போ அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய வழி இல்லா கராமத்துடைய மகான் அவங்க அந்த குருவியை கூப்பிட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டாங்க. குருவி பேசும்போது சுலைமான வீட்டை பேச்சு, ஹுதூது பறவை பேச்சு, எறும்பு பேச்சு. இப்போ குருவிலாம் பேசுமான்னு நினச்சா மடையின்னு அர்த்தம். நீ முட்டாள், உனக்கு ஒன்றுமே தெரில, குரானும் தெரில, ஹதீஸும் தெரிலன்னு அர்த்தம். அல்லாஹ் வலாக்கள்கிட்ட பேசும், என்கிட்ட பேசல, உன் பொண்டாட்டியே பேசல உன்ட்ட, அவளே ஒரு வாரமாக பேசுறது இல்லை உன்ட்ட கோச்சிக்கிட்டு. இதில் வேற நீ பேசலன்னு போட, இன்னும் மனுஷன் உன்ட்ட பேசுவாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய நேசர். இந்த குருவிகிட்ட பேசினாங்க. என்னன்னு கேட்டாங்க. தென்னை மரத்துக்கு மேலே கூடு கட்டி வச்சுருந்தோம். 2 முட்டை இருந்துச்சு, கூடோடு உள்ளே விழுந்துருச்சு, காத்தடிச்சு. தென்னை மரம் வளர்ந்து கடல் நின்று உள்ளே விழுந்துருச்சு. இப்போ 2 அடி ஆழத்தில் இருக்குது. தண்ணிக்குள்ளே போய் எடுக்க முடியாது நம்மளால். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொண்டு அங்கிட்ட கடல் கொஞ்சம் மட்டம் குறைஞ்சிரும், 2 அடி கடல் மட்டம் குறைஞ்சிரும். அப்போ அந்த கூடை அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் பல மணி நேரம் முயற்சி செஞ்சிட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ ஓரளவு போக கடல் மட்டம் அப்பாஸ் அண்ணன் 2 அடி கடல் மட்டம் குறைஞ்சிரும். இப்போ அது உள்ளே இருக்குது, அந்த கூடு முட்டைலாம் உள்ளே தான் கிடக்குது, அப்படி தூக்கலாம், அப்படி தான் ஐடியா பண்ணி எடுத்துகிட்ருக்குறோன்னு சொன்னாங்க. அடைஞ்சிங்களா? இப்போ அவங்க சொன்னாங்க ஜி, அவங்க அல்லாட துவா செஞ்சாங்க, எல்லாம் அதை காட்டி கொடு அல்ல. அந்த கூட்டை கடல் அப்படியே உள்ளே வாங்கிருச்சு. அழகான முட்டை அதையும் தூக்கிட்டு அந்த கூட்டையும் தூக்கிட்டு மேலே போய் அழகாக செட் பண்ணிக்கிச்சு. நம்ம செஞ்ச முயற்சி அல்லா வீணாக்கல, அல்ஹம்துலில்லாஹ். சரிம்மா, இப்போ அது செஞ்சது பிரம்மாண்டமானதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் முயற்சி கை கொடுத்தா இல்லையா? இப்போ அந்த முயற்சியை கடலாவது 2 அடி குறையிறதாவது, நாம் முட்டை தூக்குறதாவது, கூட கண்டுபிடிக்கிறதாவது, அதெல்லாம் முடியாது. போய் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பஞ்சாயத்து புருஷன்ட்ட சொல்லி விளைஞ்சிங்களா? அதை பற்றி சிந்திக்கவே வேணாம், முடிஞ்சு போச்சு, மொத்தம் போச்சு நினச்சிக்கோ அப்படின்ட்டு போயிட்டு 2 பேரும் வேறு எங்கேயாவது போய் கூடு கட்டிக்கலாம் வா அப்படின்னு போயிருந்தாங்கன்றால் நடந்திருக்குமா? நடந்திருக்கு. சூஃபி அந்த வந்து பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ எண்ணங்கள் பிரம்மாண்டமான எண்ணங்கள் ஏன் கொஞ்சமாக வைக்கணும்? பெரிய எண்ணமாக வை, பிரம்மாண்டமான கனவு காணு. அதுக்கு முயற்சி கொஞ்சம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி. எவ்வளவு முடியுமோ அல்லாஹ் தக்வா செய்யும். வை இதுக்கு அர்த்தம் சில பேர் இருக்காங்க, எவ்வளோ முடியுமோ தக்வா செய்யும். என்னால் உட்காந்து தொழ முடியும், அந்த தொழுதா போதும். எங்கள் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறீங்களா? அல்லாஹ் வத்தகுல்லா மஸ்தத்தாயத்தும், முடிஞ்சாலும் உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்தா போதுன்ட்டான். நான் 50 ரூபா தரேன் வச்சுக்கேன் சார். வருமானம் எவ்வளோ? 2-3 கடை இருக்குது, எல்லாம் சேர்த்து 3 லட்ச ரூபா வருது மாதம் சம்பளம். முடிஞ்ச அளவு கொடுங்க, முடிஞ்ச அளவு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க. முடிஞ்ச அளவுனா குறைந்தபட்சம் இல்லை, ஒன்று அதிகபட்சமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுன்னு அர்த்தம். முயற்சியை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யணும். மஸ்தத்தாத்தும், உன்னால் நின்று தொழுக முடியல, கடுமையான முட்டி வலி, அது நின்றா மயக்கம் வருது, அந்த மாதிரி உட்காந்து தொழுகு, அதுவும் முடியல. சரியா? ஒரு பெரியவங்க இருந்தாங்க, சரி ஒருத்தவங்க சஜிதா போனால் தான் முட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னால் சேரில் உட்காந்து தொழக்கூடாது. சஜிதா போனால் என்னால் முடியல, மயக்கம் வருது அப்படின்னு என்ன செய்யணுமா? நின்றுக்கணும், நின்று அல்ஹம் சூரா ஓதணும். ருக்கு செஞ்சு சமயம் அல்லா அவலிமன் நமிதா சொல்லிவிட்டு சஜிதாவுக்கு போகாத நேரத்தில் சேரில் உட்காந்துக்கலாம். எங்கள் சஜிதாவுக்கு போனால் கழுத்து வலிக்குதுங்கன்னு சொல்லி சேரில் உட்காந்து தொழக்கூடாது.
எவ்வளோ முடியுமோ தொழுதுரு. அந்த தொழுகையில் எந்த பகுதி ஒன்றால் செய்ய முடியவில்லையோ அதை மட்டும் சேரில் உட்காந்து செஞ்சு நின்று ஓதணும். அல்லம் சூரா குனியணும், நிமரணும், அப்புறம் சஜிதாக்கு போயிடும். மத்தகுல்லா உன்னால் முடிஞ்ச அளவு செய். கனவு காணுங்கன்னு சொல்லுவார் அப்துல் கலாம். வேலைஞ்சுங்களா அட்ட போய் கேட்டாங்க, எல்லோரும் தூங்க சொல்கிறேன் கனவு காண்றதுக்கு. உன்னை தூங்க செய்வதற்கு பேர் அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்யுமே அதுக்கு பேர் கனவு. ராவாபாலா தூங்கக்கூடாது, எய்ம் வச்சுக்கோ, முயற்சி செய். அந்த மாதிரி கனவு காணு. வேலைஞ்சிங்களா வை. என் கனவு இன்ஷா அல்லா தாலா, என் கனவு சொல்லிடுங்க. ஆமீர் நாயத்துக்கு 1,00,000 பேர் முரீது வாங்கினாங்க. 10,000 பேர் ஹலீஃபாக்களே இருக்காங்க ஆமீர் நாயத்து. என்னுடைய ஆசை நான் 1 கோடி பேருக்கு வைத்து கொடுக்கணும். 1,00,000 ஹலீஃபாக்களை உருவாக்கணும். ஏன்பா கஞ்ச பிஸ்னாரி ஆசை வைக்கணும்? ஆசையை பெருசாக வை, முயற்சி செய். ஒரு சின்ன முயற்சி எல்லாம் பொருந்தி கொண்டு பெருசாக கொடுத்துருவாங்க. முயற்சிக்குடைய கூலி அல்ல அது, ஆனால் நீ முயற்சி செஞ்சனா தான் கிடைச்சது. இவர் முயற்சி செஞ்சு 8 நாள் 1 ரூபாயா 100 நாள் சேர்த்தனாரு. ஒரு நாளைக்கு 1 ரூபா அத்தா கொடுக்குறாரு. அதை சேர்த்து வச்சு 100 நாள் சேர்த்துறாரு. சேர்த்தனா 100 ரூபா தான் வருது. அந்த 100 ரூபாவில் நீ காசை உம்ரா சேர்த்துனா 1,00,000 ரூபா சேர்க்கறதுக்கு 1,00,000 நாள் ஆகும். 100 நாளைக்கு 100 ரூபானா 1000 நாளைக்கு 1000 ரூபா வரும். 3 வருஷம் 300 வருஷம். அவர் உம்ராவுக்கு போகிறதுக்கு 1,00,000 காசு சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஆகும்? 300 வருஷம் காசு சேர்த்தனா டெய்லி 1 ரூபா அத்தா கொடுக்குறாரு. வாங்கி உண்டியில் போட்டு 300 வருஷம் சேர்த்தனா தான் உம்ரா போக முடியும். இந்த 1,00,000 டெய்லி 1 ரூபா நினச்சிக்கலாம். இப்போ இவர் டெய்லி 1 ரூபா போட்டு 100 ரூபா சேர்த்துனா உம்ராவுக்கு போயிட்டார். இப்போ உம்ராவுக்கு போனதுக்கு காரணம் இந்த 1 ரூபா சேர்த்தனது தான். இந்த முயற்சி செஞ்சாரு, இதுதான் உம்ரா கூட்டி போச்சு. அதை பார்க்குறாரு. அல்லாஹ் அக்பர். இந்த பையனுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்க. 1 ரூபா கொடுத்தாரு அத்தா டெய்லி. போய் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்லான்னு கூட அந்த சாக்லேட்டுக்கு பொண்ணுங்க என்னத்தை அடக்கி அதை கூட கட்டுப்படுத்தி பிள்ளைங்களுக்கு சாக்லேட்னா ஆசை தானே இருக்கும், கட்டுப்படுத்தி சேர்த்து வைக்கிறேன் பாருங்கள். சுபானல்லாஹ். ஆசைக்கு என் பரிசு இந்தா போ. அப்போ செஞ்ச சின்ன முயற்சிக்கு எல்லாம் பெரிய பரிசு கொடுத்துட்டான் தான். இவர் உம்ராவுக்காவது நம்ம காசு சேர்த்து வச்சு போகிறதாவது டப்பா தூக்கி போட்டு சும்மாவுக்காவது உம்ரா போயிருக்க மாட்டார். அப்போ உம்ராவுக்கு இவர் போனதுக்கு காரணம் இவர் முயற்சி தான். ஆனால் இவர் முயற்சி உம்ராவுக்கு போகும்போது தகுதி உள்ள முயற்சி அல்ல. இது செஞ்ச சின்ன முயற்சிக்கு எல்லாம் பெரிய கூலி கொடுத்தாங்க. அது மாதிரி பெரிய ஆசை வை. 100 பள்ளிவாசல் கட்டணும் எல்லாம் ஆசை வச்சிருக்கேன் நான். அது இதெல்லாம் ஒரு கற்பனைக்குங்க நடத்துவோம். எல்லாம் ஒன்றுமில்லாத ஏழையை இந்த பையன் வேறு பேர் கோடீஸ்வரெலாம் துணியால் இருக்கிறாங்க. ஒன்றுமில்லாத ஏழைக்கு 2 மஸ்ஜிது கட்டுவதற்கு காரணமாக ஆக்கி வச்சான். இது மஸ்ஜிது கட்டி கொடுத்தவங்க பெரியவங்க எல்லாம் அவங்களுக்கு 100 வயசு கொடுக்கணும், ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். ஒரு காரணமான மிஸ்கின் இருந்தோம்ல. அப்பா சொன்னேன் ஏன் ரஃபியா ஹலோ இந்த ஒரு மஸ்ஜித் கட்டிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு ஒரு காரணமாக. அப்போ அந்த மஸ்ஜித் தொழுவக்கூடிய சவாபெல்லாம் கிடைக்குமா இல்லையா? இங்கே தொழுவக்கூடிய சவாபெல்லாம் நமக்கு கிடைக்குமா இல்லையா? நிச்சயமாக கிடைக்கும். கியாமத் வரைக்கும் இருக்கும். மஸ்ஜித் கட்டிட்டா வீடு 4 தலைமுறைக்கு பண்ணி முழிச்சு வந்து பார்த்து இருக்குமான்னு தெரியாது. என்ன பை நீ ஒரு மூத்தா போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பு கொடுத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நேராக வீட்டுக்கு போனேன். கபர் விட்டு எந்திரிச்சு தூசி தட்டிக்கிட்டு தான் நம்ம வீடு உள்ள போவோம். இந்த தெருவே மாறி இருக்கும். அந்த வீடே பல முறை இடித்து கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிருப்பாங்க. நேராக போய் இதான் இப்போ இங்கே தான் என் வீடு இருந்துச்சு. யார்த்தா நீ யார்? நீ இந்த வேற பிள்ளை தானே? ஆமாம். நீ என் பேரை நான் உன் தாத்தா, கொஞ்சம் வெளியே போத்தா வந்துட்டான். எத்தனை பேர் கிளம்பி வந்துருக்கீங்க இந்த மாதிரி? சோறு வேணா கேளு கொடுக்குறோம். நீ என் தாத்தாவன் 100 வருஷத்துக்கு உனக்கு மூத்தா போய்ட்டு திரும்ப வந்துருக்கப்பா. அவன் ஓவராக பேச வேணாம். காசு வேணால் வாங்கிக்கோ, 2 ரூபா காசு வச்சுக்கோ. சோறு வேணால் சொல்லு. தாத்தா வந்துட்டா தாத்தா இது என்னுடைய நிலந்தான் தா போத்தா போத்த தாத்தா கொஞ்சம் போத்தா அப்படின்னா எவ்வளோ மதிக்க மாட்டானோ. நீ உன் பேரை நீ கமிச்சு கொடுத்த வீடு தான், நீ கட்டி கொடுத்த வீடு தான், நீ செஞ்ச சம்பாரிச்சு கட்டி வச்சு தான். அதை இடிச்சு இந்த ஓட்டு குடிசை வீடு ஓடாயிருக்கும், ஓடு வந்து மாடி வீடாயிருக்கும்.
அதை எனக்கு சம்பாரிச்சிருப்பானுங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த உலகத்துக்காக நீ பாடுபாரு. இன்னும் இந்த பள்ளி 100 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, பள்ளியாக தான் இருக்கு. இன்னும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க 100 வருஷம் கழிச்சு வந்தா. 100 வருஷம் கழிச்சு நான் கட்டின பள்ளிவாசம் வந்து பாருங்க எப்படி இருக்கும். அப்பா நான் 20 பேர் தொழுதாங்க, 200 பேர் தொழுறாங்க, 200 பேர் வேற வா வா பள்ளியாக தான் இருக்கு. அப்படியே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இந்த பள்ளியாக தான் இருக்கும். 100 வருஷம் கழிச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தாரும் அப்படி இருக்கும். பள்ளிவாசம் தான் இருக்கும். இன்னும் 10,000 பேர் தொழுதுட்டு இருப்பாங்க. இதான் சதகத்துல் ஜாரியான்னு சொல்றோம். இன்னும் வளர்ச்சி அடைந்து விரிவடைந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. மேலே கீழே கட்டி எந்த பள்ளியும் வந்து சுருக்கி கட்டின மாதிரி கேள்விப்பட்டிருந்த வரைக்கும் யாராவது சின்னதாக கட்டிருக்காங்களா? எப்படி கட்டினாங்க? விரிவாகி தான் கட்டுறாங்க எல்லா பள்ளிவாசலும். அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இழுத்துக்கிறாங்க, சைடில் இழுத்துக்கிறாங்க, அந்த இழுத்துக்கிறாங்க, முன்னாடி இடம் வாங்கிக்கிறாங்க, பின்னாடி இடம் வாங்கிக்கிறாங்க, அதில் மாடியில் ஒன்று போடுறாங்க. ஏமா எல்லா பள்ளியும் பெருசாகி தான் போகுது. இல்லை எங்கள் ஊரில் பிரம்மாண்டமான பள்ளி இருந்துச்சு, வராபர பாதி ஆயிடுச்சு. இல்லை, இல்லவே பெருசாகிட்டே தான் போகுது எல்லா பள்ளி. தமிழ்நாடு முழுசும் போய் பாருங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 100 பேர் உட்காந்துருக்குறோம் வச்சுங்களேன். ஒரு காலம் ஒரு 1000 பேர் உட்காருவாங்க பாருங்கள் இதே பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் தஆலா. 10,000 பேர் உட்காருவாங்க இன்ஷா அல்லாஹ். எனவே நான் பார்க்கறது இந்த காட்சி நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைங்க நீங்களாம் இருக்கு, நீங்களாம் பார்ப்பீங்க ஒரு காலத்தில் நடக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன், ஆசை வையுங்கள். சோறு தின்றுட்டு சாவறதுக்கு நான் ஆசை வைக்காது. என் சகா சொன்னாங்க, கேபா துனியா, என்னப்பா துனியா? என் ஜமா சொன்னாங்க, அதே மொச்சக்கொட்டை, அதே கொண்டக்கல்ல, அதே தேங்காய் சட்னி, அதே இட்லி, அதே தோசை, அதே ஆட்டுக்கறி, அதே பீஃபு, அதே சிக்கன். புதுசாக என்ன திரும்ப திரும்ப அதே, இன்னும் 100 வருஷம் வந்தாலும் அதே சிக்கன் தான். பேரை வேணால் மாற்றி வச்சுக்கோங்க. பார்பி குயின்வான், கோணுவான். என்ன பை சிக்கன் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கு லாலி பார்ப்பான், லாலி பாப்பில் குச்சியில் மிட்டாய் சொல்கிறாங்க. அது மாதிரி கோழி காலையே கோழி கறியை பொறிச்சு அது கோழி காலையே சொல்லி என்ன ஏண்டா அவ்வளோ எகத்தாலும் போச்சு. என்ன அந்த கோழி ஹயாத்தாக இருந்தால் எவ்வளோ கோச்சிருக்காங்க. சொருவி அதை பொறிச்சு எடுத்து கொடுத்து சிக்கன் லாலிபாப்பு நிற்கிறானு பார்த்துருங்க. என் கால் தான் கிடச்சி சொருவுறதுக்கு. இதை சிக்கன் பொறிச்சு சிக்கன் காலை எடுத்து அதை சொருகிறானோ சிக்கன் லாலிபாப்பு. என்னடே அவ்வளோ வந்து என் கால் அவ்வளோ மட்டமாக போச்சு. உனக்கு இல்லை பேர் தான் மாறுமே ஒழியா அதே பொரிச்ச கறி தான். என்ன பை பேர் வேணால் மாற்றிக்க ஒன்று ஸ்டைலாக. இதே துனியா தான். அரிசி கொஞ்சம் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இட்லி, ஆப்பம், தோசை, குழி பணியாரம், ஜி ஆனியன் தோசை, மசாலா தோசை எல்லாம் அதே மாவு தாங்க. தெரிஞ்சுங்களா? எல்லாம் அந்த ஒன்று தான். கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணால் பேர் மாற்றிடும். எனவே அப்படியே சன்னம் பேப்பர் ரோஸ்ட் சன்னமாக அப்படி துறை அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த வெங்காயத்தை பரபர தூவி வெங்காயத்தை மேலே தூவி அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த கொத்தமல்லி எடுத்து துணி அது பரபர மேலே தூவி விட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் ஊற்றி பரபர மேலே தூவி விட்டு ஒரு சுருட்டுறானோ அப்படியே சுருட்டி பேப்பர் ரோஸ்ட் அப்படின்னு அப்படி பேப்பர் மாதிரி சுருட்டி கொண்டு கொடுத்துறாங்க. எது அதே உளுந்து அரிசி தான். ஒன்றுக்கு 100 பேர் வச்சுக்க அவ்வளோதான். நீ வாழலாம் இன்னும் 200 வருஷம் வாழ்ந்தாலும் புதுசாக கண்டுபிடிப்பானா? இல்லைங்க அரிசி உளுந்தோட புதுசாக ஒரு தானியம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ அதை கலந்து இட்டு சொல்கிறோம். அதே தான். இதையே திண்டு இதையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற துணியாவில் படித்தான் இல்லை நம்மளையே இருக்கும் காலத்தில் அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்த இந்த ஹயாத்தை அல்லாஹுடைய திக்கிற செலவு பண்ணு. உலகிலே அல்லாஹுடைய திக்கிற
மக்களுக்கு மத்தியில் பரப்புறதுக்கு செலவு செய்யும். உலகெங்கும் அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகத்தை மக்களுக்கு பரப்பணும். கொண்டு போய் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பரப்பத்தான் அன்பியாக்கள் வந்தாங்க துனியாவுக்கு. ஏன் கடை வச்சு பிழைக்கிறதுக்காக வந்தாங்க? ஆளுக்கு கடை வச்சுக்கிறது, ஆளுக்கு வீடு கட்டிக்கிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போகிறது, மொத்தம் போனால் கபர்ஸ்தான் போகிறது, முடிஞ்சு. இதுதான் வாழ்க்கை. இதுக்காக நம்பியாக்கள் வந்தாங்க. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்காக வந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யுங்கய்யா. என்ன கலிமாவை சேவை செய். நீ கலிமாவை கற்று அமல் செய். இந்த உலகத்துக்கு அதை அறிமுகம் செய். ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 1000-2000 பேருக்கு அந்த கலிமா மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உணர்வோடு வாழ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லாருக்கும் கலிமாவை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்து மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செய்வானா. அல்லாஹ் இந்த மஸ்ஜித் மதரசாக்களுடைய வேலைகளை பரிபூர்ணமாக்கி தருவானா. பிரம்மாண்டமான மதரசாக்களை கட்டி கோடிக்கணக்கான மக்களுக்கு கலிமாவை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். உலகெங்கிலும் பள்ளிவாசலையும் மதரசாவையும் ஏற்படுத்த அல்லாஹ் நசீபாக்குவானா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.